சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் சார், 50 ரூபா. எவ்வளோனா சாப்பிடலாம். சீ ஃபுட் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். சுறா புட்டு, கடமா, எறா, நண்டு போடுவேன். காசிமேட்டில் என்ன ஃப்ரெஷ்ஷான மீனோ அந்த மீன் தான் எப்பவுமே. எவ்வளோனா போட்டு தருவோம். அப்பளம் குழம்பு எவ்வளோனா கொடுப்போம் நாங்கள். டியூனா வந்து நம்ம கடையில் அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். பக்கோடா போகிறாங்க. ஆனால் ஃபிஷ்ஷில் நான் தான் ட்ரை பண்ணேன். யார் போகிறாங்க எனக்கு தெரியல. மட்டன் மாதிரியே தான் இருக்கும். அது சாப்பிட்டாங்க ஆவரேஜாக ஒரு 100 இருக்கும். எறா, கடமா மட்டும். மீன் வந்து அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. 30 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் போகும்போது க்ரௌட் அதிகமாக இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பாடு ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்கு. நிறைய கடைகளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்காது. ஜஸ்ட் ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும். ஸ்ட்ரீட் ஃபுட் கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் யூடியூப் சேனல் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் நன்றி சொல்லிக்கிறேன். ஹலோ வெல்கம் டு பக்கோடா பாய்ஸ். இனி நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஷெனாய் நகர் பார்க் கிட்ட நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஸ்கேட்டிங் பார்க்கு அப்படி ஆப்போசிட்ல இருக்கேன். இந்த சைடு வந்து பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ இந்த கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட் வீடியோ பண்ணியிருந்தேன். ஒரு அரௌண்ட் 1 இயர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சைட் டிஷ் வந்து நைட்டில் மட்டும் போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆக்சுவலி லஞ்ச் போடுறாங்க. அப்பயே நிறைய பேர் வீடியோவும் பண்ணிட்டாங்க. ஸோ லஞ்ச் பண்ணுவோம்னு போய் அப்படியே ரொம்ப டிலே ஆகி 1 வருஷம் ஆகிப்போச்சு நான் வீடியோஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த கடையில் என்னென்ன பார்த்தீங்கன்னா மீல்ஸ் தராங்க. அன்லிமிட்டட் 50 ரூபாய்க்கு மீல்ஸ் கிடைக்கும். அது மாதிரி சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் 100 ரூபாய். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து நம்ம நார்மலாக சிக்கன்ல எல்லாம் பக்கோடா பார்த்துருப்போம். இந்த கடையில் வந்து ஃபிஷ்ல பக்கோடா கிடைக்கும். அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம். ஸோ பார்த்தீங்கன்னா வெரைட்டிங்க இங்கேயே உங்க சாம்பிளுக்கு கொஞ்சம் வச்சிருக்காங்க. கனவா இருக்கு, இறால் இருக்கு, முட்டை இருக்கு, சிக்கன் இருக்கு, சொரா புட் இருக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பக்கோடா. இங்கே பார்த்தீங்கன்னா சூர மீனில் உங்களுக்கு ஃப்ரை, அது மாதிரி ஐல மீன், அது மாதிரி நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்கு. எல்லாத்தையும் நான் முன்னாடியே சொல்றேன். அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்ல, அதனால அப்புறமா சொல்றேன் மிச்சம் எல்லாத்தையும். நேராக உள்ள போகலாம். போயிட்டு அங்கே பிரதர் இருக்காரு, அவர்கிட்ட பேஸ்ட் ஷாப் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் மறக்காம நம்ம சேனல் ஷார்ட்ஸ் வீடியோ போகிற சேனல் இருக்கு, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி அதுலையும் ஃபாலோ பண்ணுங்க. சின்ன வீடியோ பார்க்குறவங்க, பெரிய வீடியோ பார்க்குறோம், நம்ம இந்த சேனலே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா, வாங்க உள்ள போலாம். ஹாய்ண்ணா, வணக்கம்ண்ணா. சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு சார். போன வருஷம் பண்ணோமா வீடியோ? நம்ம ஆமாம் சார், போன வருஷம் பண்ணோம். லாஸ்ட் அந்த வீடியோ பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்கிங் ஐ கார்டில் தரேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அதாவது நம்ம கடை பற்றி சொன்னால் நம்ம வீட்டு சாப்பாடு, அதாவது வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மசாலா தான். வீட்டில் சாப்பிட்ற ஃபீலிங் நம்ம கடையில் இருக்கும். கண்டிப்பாக வந்து சாப்பிட்டா எல்லாம் இருக்கும். நம்ம கடையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மதியானத்தில் எல்லாமே ஃபிஷ் வெரைட்டிஸ் ஃபுல்லாமே, சீ ஃபுட் எல்லாம் மேக்ஸிமம் எல்லாமே இருக்கும். சுறா புட்டு, கடமா, எறா, நண்டு போடுவேன். காசிமேட்டில் என்ன ஃப்ரெஷ்ஷான மீனோ அந்த மீன் தான் எப்பவுமே. அன்னைக்கு மீன் இன்னைக்கு வர மீன் நாளைக்கு இருக்காது. லிமிட்டாக எடுத்துட்டு லிமிட்டாக முடிச்சிருவோம். பட்டினை பார்க்கறது அப்படியே டேரெக்டாக இங்கே ரிப்பீட் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி தான். அது என்ன சொல்லுது, அது கூட நல்லா கூட இருக்கும் எங்களுக்கு. அது நாங்கள் அங்கே டெஃபினெட்லி சொல்லுவேன் நான். அதுதான் சார், கொரோனா தான் எனக்கு உண்மையிலே உந்துகோல்னு பார்த்தா கொரோனா தான். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா இப்போ வேலை செஞ்சுட்டு இருப்போ எதுவுமே இல்லாமல் இருந்தது. இப்போ வேலை இல்லாதப்போ ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் இந்த பிஸ்னஸ். அது போக கஸ்டமர் எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க, இது கொஞ்சம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கும், உங்களுக்கு வீட்டு சாப்பாடு மாதிரியே இருக்குது, நல்லாயிருக்கு. கஸ்டமருடைய என்ன சொல்கிறது, அவங்களுக்கு மோட்டிவேஷன் தான் என்னுடைய இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் தான். ஆனால் முதல்ல வந்து நைட்டு கடை தான். முதல்ல நைட்டு கடை தான் ஆரம்பித்தேன். ஆனால் முதல்ல மதியானம் ஸ்டார்ட் பண்ண தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் மதியானம் முடியாமல் போச்சு. அப்போ வந்து மேன் பவர் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இது வீடியோவில் போகணும் எனக்கு ஆசை இருக்குது. லஞ்சு போகணும் முதல்ல, அதுதான் ஆசையாக இருந்தது. அப்போதைக்கு போதுமான மேன் பவர் இல்லை எனக்கு. இப்போ நைட் கடை ஸ்டார்ட் பண்ணவும் ஓரளவுக்கு மேன் பவர் வந்ததுனால தான் மதியான கடையும் ஸ்டார்ட் பண்ணி. நம்மகிட்ட சாப்பாடு எவ்வளோ? சாப்பாடு வந்து அன்லிமிட்டெட் சார், 50 ரூபா. எவ்வளோனா சாப்பிடலாம். இதுக்கு மீன் குழம்பு தருவேன், எறா குழம்பு தருவேன், ரசம், சாம்பார், அப்புறம் ஒரு பொரியல் தருவேன், அப்பளம் தருவேன், ஊறுகாய். டப்பா வச்சு எல்லாம் வாரி வாரி அவங்க கூட சாப்பிட்டு அது அப்பளம் எவ்வளோ வேணா போட்டு தருவோம். அப்பளம் குழம்பு எவ்வளோ வேணா கொடுப்போம் நாங்கள். சாப்பாடு யாராவது வருவாங்க, சாப்பாடு குழம்புலாம் கூட ஃப்ரீயாக தான் கொடுப்பேன். நான் யாருக்கிட்டையும் காசெல்லாம் வாங்க மாட்டேன். இல்லாதவங்களாம் கேட்பாங்க. புரியுது. சீ ஃபுட் மட்டும் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு யாரா வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது, 250 ரூபா இருந்தது, 100 ரூபா. சில டைமில் 300 ரூபா போடுவாங்க, சில டைமில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த டைமில் 80, 90 அதுமாதிரி இருக்கும். ஆவரேஜாக ஒரு 100 இருக்கும் எறா, கடமா மட்டும். மீன் வந்து அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பேன். 30 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணும். 30 ரூபா வந்து 50 ரூபா, 200 ரூபாக்குள்ள அன்னைக்கு கிடைக்கிற மீன் சைஸை பொறுத்து. இன்னொன்று உங்ககிட்ட பார்த்து அந்த ஃபிஷ்ஷில் போடுற பக்கோடா டியூனா வந்து நம்ம கடையில் அது கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கும். எல்லாரும் நிறைய பேர் கேட்பாங்க. ஜிம்முக்கு போகிறவங்களாம் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டியூனா மீன் எடுத்துட்டாங்க அப்படின்னு. போகிறாங்க, பக்கோடா போகிறாங்க. ஆனால் ஃபிஷ்ஷில் நாங்கள் தான் போகிறோன்னு இப்போ தான் நான் தான் ட்ரை பண்ணேன். யார் போகிறாங்க எனக்கு தெரியல. நல்லபடியாக போயிட்டு எல்லாம் நல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது. சாப்பிட்றதுக்கு ஃபிஷ்ஷு மாதிரியே தெரியல, சிக்கன் மட்டன் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அது மீட்டே அப்படி தான் இருக்கும். ஆமாம், அது ஒரு கறி மீட் மாதிரி தான் இருக்கும். மட்டன் மாதிரியே தான் இருக்கும். அது சாப்பிட்டா நம்ம பக்கோடா போட்டு சாப்பிட்டோன்னா மட்டன் மாதிரி தான் இருக்கும். அது மீனே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஷாப் இருக்க லொக்கேஷன் எந்த இடத்துல சரியாக இருக்குது? கரெக்டாக ஸ்கேட்டிங் பார்க்கு ஆப்போசிட் சார் நம்ம கடை. ஸ்கேட்டிங் பார்க் தானே? ஸ்கேட்டிங் பார்க்கு நம்ம கடை.
இந்த பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் மக்களுக்கு தோராயமாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இது மாதிரி சாப்பிட்டு போகிறாங்க? தோராயமாக கணக்கு பண்ண முடியல. ஆவரேஜாக ஒரு 15 கிலோ 16 கிலோ ரைஸ் போகுது எங்களுக்கு. தெரியல, ஒரு 100 பேர் வருவாங்க மத்தியானம். நான் எந்த கல்லையுமே இதை கேட்டதில்லை. நான் இப்போ எடுத்துகிட்டு உணர்களில் போகும்போது திருப்பி கேட்டதில்லை. இருந்தாலும் கேட்குறேன், நாங்கள் பண்ணது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்ததா? ஐயோ சார், சரியான பெனிஃபிட்ஸ். ஏன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகணும்னா இவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் ஆகணும் எனக்கு தெரியல. இங்கே வந்த பிறகு தான் என் கடைலாம் நல்லா பாப்புலர் ஆகுது, நல்லா தெரிஞ்சது. எங்கள் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து உங்கள் யூடியூப் சேனல் தான். அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நானும் நன்றி சொல்லிக்கிறேன். சக்ஸஸ் ஆகுது உங்களுடைய மெயின் காரணம். மத்தியானம் MS பிரபு நான் அவர் எனக்கு நிஜமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரும் உங்கள் கடையில் வீடியோ பண்ணார் இல்லையா? ஆமாம், அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நீங்கள் போட்டிருப்பேன் எடிட்டர். ஏன்னா நம்ம கடை டைம் மத்தியானம் வந்து 12:30 3 o'clock வரைக்கும் இருப்போம். அப்புறம் ஈவினிங் வந்து 6:30 நைட்டு 12 வரைக்கும் இருப்போம். அதே மாதிரி நைட்டில் வந்து முதல்லலாம் கறி தோசைலாம் போடல, கறி தோசை போடுறோம், ஆட்டுக்கால் பாயா போடுறோம். பாயா கிடையாது, கரெக்ட். பாயா இல்லை, கறி தோசை போடல. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் நான். ஏன்னா ரொம்ப நன்றி உங்களை மறுபடியும் பார்த்ததுக்கு. மறுபடியும் சாப்பிட்றேன். தேங்க்யூ. கண்டிப்பாக மக்களை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். என் பேர் ராமு. 5 மாதம் சாப்பிட்டேன். டேஸ்ட் எப்படி இருக்குது? கவனிப்பு எப்படி? நல்லா இருக்குது. கவனிப்பு நல்லா இருக்குது. சாப்பாடும் நல்லா இருக்குது. மீன் நல்லா இருக்குது. இறா எல்லாமே நல்லா இருக்குது. ஸ்டொமக் ஒன்றும் ஆகிறது இல்லை. வீட்டு சாப்பாடு தான். நல்லா கவனிப்பு. நல்லா கடை பேர் மாதிரியே நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரியே வீட்டு நல்லா சுத்தமாக செய்கிறோம். உங்களுக்கு என்ன குழம்புனா பிடிக்கும்? மீன் குழம்பு. மீன் குழம்பு பிடிக்கும். எல்லாம் குழம்பு பிடிக்கும். மீன் குழம்பு எதுவும் நல்லா இருக்காது. எவ்வளோ நாள் அந்த கடை தெரியும்? ஒரு 6 மாதமாக வரும். மீன் குழம்பு நல்லா இருக்கு. மீன் ஃபிஷ் நல்லா இருக்கு. என்ன குழம்பு இது? மீன் குழம்பு நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. இப்போ தான் ஃபஸ்ட்டு வரோம் இங்கே. அப்படியா? ஆமாம், அந்த பக்கம் வந்தோம். இப்போ தான் கடையை பார்த்து நிறுத்தினோம். சிக்கன் பெஸ்ட்டாக இருக்குது. சேனல் ரெகுலராக பார்க்குறோம் நாங்கள். அப்படியா? ஆமாம், ரெகுலராக உங்கள் சப்ஸ்கிரைபர் தான் நாங்கள். நேற்று கூட ஒரு ஐநாவரத்தில் ஒரு பார்பிக்யூ கடை, மீன் பார்பிக்யூ, மீன் பார்பிக்யூ போட்டலாம். நாங்கள் ரெகுலராக அங்கே போவோம். எப்பவுமே பாக்கிட்ட எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கும். காலையில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்துன்னு உங்கள் நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ஃபேஸ்புக்கில். அப்படியா? FB-ல பார்க்குறீங்க? ஆமாம், FB-ல எப்பவுமே ரெகுலராக உங்கள் வீடியோ எல்லாமே அதில் தான் அப்லோட். தேங்க்யூ. அப்படியே யூடியூப்லேயும் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ப்ரோ. கண்டிப்பாக உங்கள் பிள்ளையா நினச்சி. கண்டிப்பாக. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருக்கு. சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருக்கு. சைட் டிஷ்லாம் வாங்கினீங்களா? முட்டை தான் நம்மளாம் அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் போக முடியாதுல்ல. மீன் 40 ரூபா கொடுத்து நம்ம மீன் வாங்கணும். வாங்க முடியாது. மீன் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு செட் ஆகாது. இது பரவாயில்ல வருது. நல்ல விஷயம். சாப்பிடுங்க. நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி ரோட்டு கடை தாங்க நிறைய பேரை தாங்கி பிடிச்சிச்சு. அதெல்லாம் உண்மை. ஏன்னா உண்மை தானே? உண்மைதான். சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ்க்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு. நான் இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு. இந்த க்ரௌடு நிற்குது, அதுக்கேற்ற ஒர்த்து இருக்கா? ஒருத்தர் இருக்குது. அதெல்லாம் நல்லா குவாலிட்டி, நல்லா தரமாக தான் இருக்குது. சாப்பாடு இருந்துச்சுனால நல்லா தான் இருக்குது. கடை வந்து வெளியேருந்து பார்க்கும்போது எல்லோரும் சாப்பிட விரும்பி வர்றாங்கன்னா அங்கே ஒரு கூட்டமாக இருக்கும். சாப்பாடு நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு அர்த்தமாக இருக்கும். இது வந்து இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா செய்கிறாங்க. இவங்கெல்லாம் இதில் வந்து ஈடுபட்டு அவங்களோட உழைப்பு வந்து ஒரு வருமானம் இல்லை. அதனால அவங்க வந்து கடுமையாக ஒழிச்சு மீன் ஆரஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணணும், இரவெல்லாம் சுத்தம் பண்ணணும். லேடிஸ்க்காக அரசாங்கம் இன்னும் ஒரு கடையை இது மாதிரி லேடிஸுங்களுக்கெல்லாம் மேலே தூக்கி விடுறதுக்கு சில கடைகளை ஏற்பாடு கூட பண்ணி கொடுக்கலாம். ஃபுட்டை மட்டும் எடுக்க வந்து அண்ணன் சொன்ன ஒரு சில நல்ல விஷயமே எடுத்துக்கலாம் தான் இருந்தது. ரொம்ப நன்றிண்ணே. சாப்பிடுங்க. அண்ட் இன்னொன்று இந்த மாதிரி டிரைவிங் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு தான் சரியான ஃபுட்டு கடைலாம் எங்கே இருக்குன்னு தெரியும். நான் இப்போ தான் இந்த ஏரியாவுக்கு புதுசாக வரேன் ப்ரோ. ஜஸ்ட்டு போகும்போது க்ரௌட் அதிகமாக இருந்தது. சரி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். சாப்பாடு ஆல்மோஸ்ட் நல்லா தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த பட்ஜெட்டுக்கு நல்லா தான் இருக்குது. டேஸ்ட் வைஸ் எல்லாமே ஓகே. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய வந்து ரோட் சைட் ஸ்ட்ரீட்டில் நிறைய கடைகளில் நிறைய வெரைட்டிஸ் இருக்காது. ஜஸ்ட் ஃபுட்டு மட்டும் தான் இருக்கும். ரொம்ப மினிமம் குவான்டிட்டியில் வரும். பரவாயில்ல. ஸ்ட்ரீட் ஃபுட் கரெக்டாக சொல்லுங்கள். எஸ், ஓகே. ஃபுட்டு வந்து டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே தான். ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக காசு கொடுக்கணும். டேஸ்ட் வைஸ் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லலாம். இங்கே அது ஏதாவது கம்மியான காஸ்ட்டில் எங்கள் அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கெலாம் இங்கே பெட்டராக இருக்கும். ரெஸ்டாரண்ட் போயிட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறதோட அங்கே இருக்கிறதோட இங்கே எங்களுக்கு பீஸ்ஃபுல் தான். ஸோ மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபுட் ரிவ்யூ பாட்டு வந்துட்டோம். ஒன்று உங்களுக்கு என்ன சொல்லணும்னா 2-2.15 தாங்க டைம் ஆகுது. அதுக்குள்ளேயும் சாப்பாடுலாம் முடிச்சிட்டாங்க. ஸோ வர்றவங்க ஒரு 12:30 ஒன்றுக்கு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எல்லாம் வச்சு நவுத்தலாம். சரியான க்ரௌடு. எல்லாம் முடிஞ்சு ஃப்ரீயாக உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீல்ஸ் வாங்கிக்கிறேன், கொஞ்சமாக ரைஸ் வாங்கிருக்கேன். ஏன்னா அடுத்து இங்கே எறா குழம்பு இருக்கான், அந்த மாதிரி எல்லா டிஷ்ஷும் இருக்குது. நம்ம வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு மீன் குழம்பு, அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேரட் பீன்ஸ் பொரியல். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன், நல்ல வெள்ளை கிழங்கா மீன் ஃப்ரை. பட்டினப்பாதெல்லாம் போகிற மாதிரி ஒரு பொடி போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேட் வந்தீங்கன்னா ஃபிஷ்ஷில் உங்களுக்கு பக்கோடா. நிறைய பேர் சிக்கனில் சாப்பிட்ருப்பீங்க. ஃபிஷ்ஷில் பக்கோடா இவங்க தர்றாங்க. கடம்பாலையும் ஃப்ரை வாங்கியிருக்கோம். சொரா புட்டு வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இறால் வாங்கியிருக்கோம். இறால் எறா, அதாவது சென்னையில் எறா, இது பேர் கனவா. நம்ம எங்கள் ஊரில் கனவா, இங்கே கடம்பா. இங்கே பார்த்தீங்கன்னா பாறை மீன் வாங்கியிருக்கோம். கிளி மீனுமே இங்கே கிடைக்குது. கிளி மீன் ஆக்சுவலாக ஒரு நல்ல டேஸ்டான மீன். பட் வந்து பாறை மீன் வாங்கியிருக்கோம். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விட்டாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம மீன் குழம்பு சாப்பாடோட ட்ரை பண்ணுறோம். ஓகேவா? மீன் குழம்புமே நல்லா திக்காக போட்டிருக்காங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றுற மாதிரி தெரியுது. ஆனால் அரைச்சி ஊற்றுனால வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சி ஊற்றுனது எப்படி தெரியுது, திக்கான்னு தெரியல. ட்ரை பார்த்துட்டு சொல்லிடுவோம். எஸ், நல்லா ஒரு கை நிறைய நல்லா உருட்டு அடிச்சுக்கிட்டு அப்படியே ட்ரை பண்ணுறோம்.
தேங்காய் இல்லை ஆக்சுவலி வெங்காயம் தக்காளி அரைச்சிருக்காங்க அண்ட் பூண்டு போட்டிருக்காங்க. நல்லா பூண்டு வாசம் சூப்பராக இருக்குது. எங்கள் வீட்டில் வந்து குழம்பு வைக்கும் போது இந்த காரப்பொடி குழம்புக்கும் நெத்திலி மீன் குழம்புக்கு மட்டும் இந்த பூண்டு போடுவாங்க. சரியான டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நான் கனவா சாப்பிட்றேன். எனக்கு கனவா தான் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி. கடம்பா சூப்பராக இருக்கும். ஆஹா, கடம்பா கூந்தலோட பீஸும் ஒரு ரிங்கும் எடுத்திருக்கேன். கடம்பா ஆக்சுவலி நல்ல ஒரு மாதிரி டீப் ட்ரையாக சூப்பராக பண்ணிருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு பெப்பர் ஃப்ளேவரோட இருக்குது. நார்மலாக வந்து மிளகா காரம் அப்படின்னு கிடையாது, காரம்லாம் கிடையாது. ஆக்சுவலி பெப்பரோட காரம்னா அதில் இருக்குது. நல்லா இருக்குது. ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முக்கியமாக சில கல்ல நமக்கு ஃப்ரெஷ்ஷாக தெரியாது. இங்கே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா இருக்குது. ட்ரை பண்ணலாம். ஆனால் கடம்பா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சைடிஷுங்க. ரசத்தை கொடுத்துட்டு கடம்பா கொஞ்சம் வச்சு நவுத்திடுவோம். அப்பளம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டனே பொரிச்சு வச்சு போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம் போல். அன்லிமிட்டட் அப்பளம் வச்சு நவுத்தலாம். அதான் நான் வாயில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதுதான் அந்த இறால் குழம்பு வாங்கிட்டு வந்துடுமா. ஸோ இறா குழம்பு வாங்கியாச்சு. இங்கே பாருங்கள், இறா பீஸ்லாம் இருக்குது. இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இறா தொக்கு மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி நம்ம வந்து ஊர் சைடில் புளி ஊற்றி குழம்புனா அந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்க அப்படி தான் இருக்குது. ட்ரை பண்ணுவோம். இப்போ இறா குழம்பு சாப்பிட நிஜமாக நல்லா இருக்குங்க. எவ்வளோனா வந்து சாப்பிட்ற தொக்கு மாதிரி ஒரு டேஸ்ட் இல்லாமல் இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மைல்டாக வந்து இந்த புளிப்போட டேஸ்ட். அதாவது மீன் குழம்பு அளவுக்குலாம் புளிப்பு கிடையாது. கொஞ்சம் அந்த சாயல் இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நான் இறால் குழம்பு சாப்பிட்டதில்ல. இறால் குழம்புக்கு இறால் தொக்கு சாப்பிட்டா அப்படிங்களா நல்லா இருக்குங்களா? இறால் ட்ரை பண்ணுவோம். ஆஃபீஸில் நீங்கள் எல்லோரும் சாப்பிட்ற இறால் தொக்கு மாதிரி இருக்குது. ஏதில் தொக்கு நான் இப்போ நிறைய இல்லைன்னா பீஸோட அந்த தொக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த இறால் இருக்குல்ல, இந்த இறாலுக்கு ஒரு பதம் இருக்குது. இப்படி உடச்சா அப்படி வந்துடும். நமக்கு ஈஸியாக வரணும். ரப்பர் மாதிரி இருந்துச்சு சாப்பிட தோணும். இந்த மாதிரி பதமாக எல்லா ஹோட்டலையும் சமைங்க. இந்த கடையில் கரெக்டாக பண்ணுறாங்க. அடுத்து அந்த பாரமில்ல கொஞ்சம் லைட்டாக வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஹா, ஸோ இதாங்க ஃப்ரெஷ்ஷு. இப்படி தாங்க பார்க்கணும். பார்த்துங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது இந்த பட்டினம் பக்கத்தில் பொடி போட்டு பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சமாக லைம் விட்டு பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா லைம் விட்டாலே அந்த சிக்கன் மீன்லாம் ஒரு அடுத்த லெவல் டேஸ்ட்டுக்கு எடுத்துன்னு போய்டும். அந்த லைம் அந்த மாதிரி மிளகா பொடியும் போட்டப்போ இன்னும் சரியான டேஸ்ட் இருக்கும். அப்படியே நட்டு புளிப்பு பஞ்சோடு இருக்குங்க. லெமன் போட்ட ஒரு மாதிரி ஷார்ப்பாக இருக்குது. நாங்கள்ப்பா வெஜிடேரியன்ஸ் உங்களுக்கு அந்த கடையில் பொரியலும் இருக்குது. சொரா புட்டு சாப்பிடுவோமா? ஆக்சுவலி இது ரொம்ப நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபிஷ்ஷு. சொரா புட்டு ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது, ஜென்ஸுக்கும் நல்லது தான். சாப்பாடு எல்லாருக்கும் நல்லது தான். சாப்பிடலாம். இது நல்ல வெள்ளை சோறை போட்டு பரட்டி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் போல. சோறு வாங்குமா? முதல்ல சைடிஷ் நிறைய இருக்கே. இப்போ சைடிஷ் சாப்பிட முடியாமல் போயிடுச்சுன்னா ஏதாவது சோறு கம்மியாக சாப்பிட்றேன். சொராபுட்டு நல்லா பண்ணுறாங்க. வெங்காயம் மட்டும் கொஞ்சம் தாழ்தலாக இருக்குது. ஆனால் சொராபுட்டு நல்ல ஒரு மாதிரி நல்லா அரோமேட்டிக்காக இருக்குது. ப்ளஸ் அந்த கருவேப்பிலையோட வாசத்தோட அப்படி கிரேட் பண்ணி இருந்தால் சாப்பிடு அப்படின்ற மாதிரி வகைக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலு தானாக டெம்ப் பண்ணி குடிக்குது. நல்லா இருக்குது. ஃபிஷ்ஷில் 65 பார்த்துக்கோங்க. நார்மலாக நிறைய பேரில் பார்த்துருப்பீங்க. அந்த பார்த்தீங்கன்னா சூற மீனில் போடுறாங்க. இது வந்து ஆக்சுவலி மாசி மீன் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் ஊர் சைடெல்லாம் மாசி போடுவாங்க அந்த இது மீனில். நல்லாயிருக்கும். வச்சுப்போம். ஒரு பீஸ் சாப்பிடுவோமா? மீன் அப்படின்றது யோசிக்கிறதே வந்து லைட்டாக ரொம்ப லைட்டாக தெரியுது. ஒரு சிக்கன் பக்கோடா சாப்பிட்டா அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலு. சிம்பிளாக நல்ல அப்படியே மீன் போன்லெஸ்ஸாக போட்டு அழகாக பக்கோடா பண்ணிடுவாங்க. ஐஸ் ஒன் அடுத்த கிழங்கா மீன் சாப்பிடுமா? வாங்க. வெள்ளை கிழங்கா மீன் அழகாக சின்ன சின்ன கிழங்கா போல் சாப்பிடுமா? ஆப்ரேஷன் பண்ணி மீன் ஆனால் வெள்ளைக்கிழங்கா மீன் அப்படியே சாப்பிடலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீன். முதல் மரியாதை இவர் சாப்பிடுவார்ல, அந்த மாதிரி சாப்பிட்டு பார்க்கலான்னு பார்க்குற முடியல எனக்கு. ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆனால் மீன் நல்லாயிருக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மக்களே, உங்களுக்கு எல்லாம் ரேட்டு இவ்வளோ நேரம் சொல்லவே இல்லை. எனக்கு பார்க்குறவங்களாம் சொல்லிடுறேன். அன்னைக்கு ரேட்டு இன்றைக்கி என்ன ரேட்டுன்றதை சொல்லிடுறேன். இது வந்து 60 ருபீஸு. ஒரு சில நேரம் 10 ரூபா கூட இருக்கலாம் அன்றைக்கி ரேட்டை பொறுத்தது. கிழங்கா மீன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு 60 ருபீஸு. இங்கே பார்த்தீங்கன்னா கனவா வந்து உங்களுக்கு 90 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதே மாதிரி இறால் வந்து 100 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. சொராபுட்டு பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ் கொடுத்துட்ருக்காங்க. பாறை மீன் வந்து நான் 100 ரூபான்னு நினச்சேன். ஆனால் அவர் வந்து 70 ரூபான்னு தான் சொன்னார். பட் மேபி இன்னைக்கு இந்த கம்மியாக இருக்கனால இது வந்து உங்களுக்கு 70 ரூபாய் கிடைக்குது. நான் நார்மலாக பாறை மீன் ரேட்லாம் எல்லாருக்கும் தெரியும். நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாமே நல்லா இருக்குங்க. ஐம் வெரி மச் சாட்டிஸ்ஃபைட். ஒரு 50 ரூபாய் மீல்ஸ் மட்டும் வாங்கி நீங்கள் வெறும் கிரேவி மட்டும் எனக்கு போதுப்பான்னு நினச்சாலும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். இல்லை எனக்கு பத்தாது, நான் அச்சு நாக் அவுட் பண்ணுவேன், எனக்கு எக்கச்சக்கமான சைட் டிஷ் வேணும் அப்படின்னாலுமே இந்த கடை வந்து உங்களுக்கு ஆப்டான கடையாக இருக்கும். ரெண்டு மாதிரியுமே ட்ரை பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகலாம். ஸோ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டிஷ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி
கமெண்ட் பண்ணுங்க. நான் போய் சோறு சாப்பிட்றேன். பை. ஸோ அவ்வளோதான் மக்களே, இதோட வீடியோ முடியுது. ஸோ வந்து சாப்பிட்ட மீல்ஸ் வாஸ் ரியலி குட். ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு நல்ல அன்லிமிட்டட் மீல்ஸ். ஸோ நம்ம வீட்டு சாப்பாடு வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாமல் ஒரு சரியான சாப்பாடு சாப்பிட்னா நம்ம அண்ணங்கள்ல வந்து சாப்பிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நைட்லேயுமே இந்த கடை இருக்கும், நைட்லேயே இருக்கும். அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் நான் கூட போடுறேன். நைட்டில் போய் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க. எல்லா நேரமே வெரைட்டி நிறைய இருக்கும், சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஃபிஷ் வெரைட்டிஸ் கடவை, எனக்கு கடவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு கடவை ரொம்ப பிடிச்சது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அதே மாதிரி இந்த ஷாப் இருக்க லொகேஷனை பற்றி சரியாக சொல்லணும்னா, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்டிங் பார்க், சென்னை நகர் ஸ்கேட்டிங் பார்க்கோட அப்படியே ஆப்போசிட் சைடில் இருக்க ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். பஸ் நிற்காதான அது பஸ் ஸ்டாப். நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? தொடர்ந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாட் பட் மீ பக்கோடா பாய்ஸ். பாய். 365 நாளைக்கு டீட்டெயிலாக ஷெட்யூல் போட்டு இதில் வச்சிருக்கேன். இந்த விவரம் தான் என் மூலதனம்.